முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு ஆதரவாக மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் பத்துமலை திருத்தலத்தில் இன்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புத்ராஜயா நீதிமன்ற வளாகத்தில் நடைபெறவிருந்த நஜீப் ஒருமைப்பாட்டு பேரணியை அம்னோ கட்சி திடீரென ரத்து செய்ததை தொடர்ந்து மாய்கா கட்சி திட்டமிட்டபடி பத்துமலையில் இப்பேரணியை நடத்தி தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தியது. இது அரசியல் நிகழ்ச்சி அல்ல, டத்தஸ்ரீ நஜீப்பின் நலனை வேண்டியும் அவருக்கான நீதியை வலியுறுத்தியும் நடத்தப்பட்ட சிறப்பு பிரார்த்தனை மட்டுமே என்று டத்தஸ்ரீ சரவணன் கூறினார். இந்த ஒன்று கூடல் நம்ம உண்மையில் புத்தராஜாவுக்கு தான் போக நினைச்சோம். ஆனா போலீஸுடைய ஆணையின் பேரில் கூட்டம் கூட வேணும் சொன்ன மதிச்சு இந்த நாட்டில் அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்ற மாய்க்கா அரசாங்கத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளுடைய ஆலோசனை மதித்து அந்த கூட்டத்தை இங்கு நடத்தி கூட்டம் கிடையாது, அரசியல் கூட்டம் கிடையாது. நம்ம அரசியல் கூட்டங்கள் எல்லா மதங்களும் இஸ்லாம் ஆகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும் அல்லது இந்து மதமாகட்டும் ஒரு துன்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக பிரார்த்தனை செய்கிறது. அதுதானே சொல்லி இருக்குது. பிரார்த்தனை எங்க போய் செய்வாங்க? பிரார்த்தனை கோயிலில் தான் செய்வாங்க. அதனால நம்ம இந்த வளாகத்தில் எல்லாம் வல்ல முருகப்பெருமுடைய வளாகத்தில் இதுல பாத்தீங்கன்னா இந்துக்கள் மட்டும் இல்ல, இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அவங்க தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்வோம். நம்ம நேற்று கேட்டோம் எண்ணம் இருக்கா இல்லையான்னு. இன்னைக்கு மாண்புமிகு பேரழகு பகாமுடைய அரண்மனையிலிருந்து அதிகாரப்பூர்வ கடிதம் வந்திருக்கு. ஆமா, நான் நஜீப் வீட்டு காவல் கொடுக்க சொல்லி பிரார்த்தனைக்கு பலம் அதிகம். மனிதன் இறைஞ்சுவதை விட இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்பது போல இன்னைக்கு 3000-4000 பேர் இங்கிருந்தும் வீடுகளில் இல்லங்கள் இருந்தெல்லாம் நிறைய பேர் பிரார்த்தனை செய்கிறார்கள். நிச்சயமாக இறைவனிடம் முன்வைக்கின்ற பிரார்த்தனைகளுக்கு சக்தி அதிகம். எல்லாம் வல்ல முருகன் நியாயத்திற்காக நேர்மைக்காக பாடுபட்டவர்களுக்கு துணை இருப்பார். விநாயகர் கோவிலில் நடைபெற்ற இந்த பிரார்த்தனைக்கு பிறகு ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான மண்டபத்தில் டத்தஸ்ரீ எம் சரவணன் இவ்வாறு கூறினார். இந்நிகழ்ச்சி மாட்சிமை தங்கிய மாமன்னரின் ஆணைக்கு எந்த வகையிலும் முரண்பாடாக இல்லாது ஆதரவையும் ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தும் ஒரு அமைதி பேரணியாகும் என்று மாய்காவின் உதவி தலைவர் எம் அசோஜன் தெரிவித்தார். இதனிடையே இப்பேரணியில் கலந்து கொண்ட மாய்கா உறுப்பினர்கள் முன்னாள் பிரதமர் நஜீப்பிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று திரண்டதாக வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தனர். மாய்கா உறுப்பினர்கள் ஒரு கூட்டு பிரார்த்தனை பத்துமலை திருத்தலத்தில் நாங்கள் செய்திருக்கோம். இந்தமாரி நம்மளோட முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ நஜீப் ரசா அவர்கள் வீட்டு காவலில் வைக்கிறதுக்கு நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்கோம். அதே சமயத்தில் நாங்கள் மாய்கா உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் இங்கே பொதுமக்களும் திரளாக வருகை புரிந்திருக்காங்க. அவர் மாரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இஸ் த பெஸ்ட் எவர் பிரைம் மினிஸ்டர் ஃபார் அவர் இந்தியன் கம்யூனிட்டி. நம்மளோட ஆதரவு முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ நஜீப் அவர்களுக்கு இந்த அடெண்டம் இருந்துச்சா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிக்காக இன்றைக்கு நம்ம ஒன்று கூடியிருக்கோம். நஜீப் அவர்கள் சிறந்த மனிதர், மாமனிதர், பண்பானவர், நம்ம தமிழுக்காக பாடுபட்டவர். அவர் நிச்சயமாக வெளியே வர வேண்டும் என்று என் மனதாக கூறிக்கொள்கின்றேன். இந்திய சமுதாயத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டவர் பிரதமர். எங்கள் கெடாவில் 2 பள்ளிக்கூடம் ஸ்பெஷலாக கட்டி கொடுத்துருக்காரு. ஒன்று தாமன் கிளாடி என்ற ஒரு இடம் சிங்கப்பட்டாடி, இன்னொன்று கூலிம் வட்டாரம், அங்கே ஒரு பள்ளிக்கூடம் பாயபிரசார் என்ற இடத்தில். அந்த பள்ளிக்கூடம் அவ்வளவு சிறப்பாக இருக்குங்க. ஆகவே அவர் வீட்டுக்கு அவளுக்கு வந்துட்டாரா, இறைவன் கூடிய சீக்கிரத்தில் அகோங்கள மன்னிப்புடன் அவர் வெளியே நடமாட வேண்டும். இந்நிகழ்ச்சியில் 3000க்கும் மேற்பட்ட மாய்கா உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டனர்.